கூட்டு குடும்பம். காதல் கல்யாணம் செய்து கொண்ட ஜோவிகா சமையலறை வேலை செய்து கொண்டிருந்தாள். அம்மாவை கண்டதும் கட்டி தழுவி கண்ணீர் விட்டு அழுதாள். இப்பதான் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதாம்மா? மகளை வாஞ்சையோடு தடவி கொடுத்தாள். சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் காதலிச்சது தப்பு. அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு. இந்த வீட்டில் வாழ நேர்ந்தது தப்புலையும் தப்பு. மகளை பிடியிலிருந்து விலக்கி, பைத்தியம், இதே தான் நானும் உன் அப்பாவும் ஆரம்பத்தில் சொன்னோம். நீ கேட்கல. அப்போ புரட்சி பேசல. இப்போ கடந்து அனுபவிக்கிற. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாங்கிற அளவுக்கு வெறுப்பாக இருக்குமா? உன் கூட வந்துடுறேன். நம்ம வீட்டுக்கு போய் நான் அழுகையினோட ஆத்திரமும் பீறிட்டு ஜோவிகாவுக்கு, இது தீர்வு இல்லை. நீ எந்த விதத்தில் யாரால பாதிக்கப்படுற? முதல்ல அதை சொல்லு. உன் கணவன் உன்னை தொல்லை பண்ணுறானா? இல்லைம்மா, அவரால் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வீடு ஒரே தொல்லம்மா. ஒரு மாமியார், 3 ஓரகத்திகள், ஒரு நாத்தனான், வதையிறேம்மா. அந்த நேரம் ஹாலிலிருந்து மாமியாரின் குரல், ஜோவிகா, ரூம்குள்ளே போகுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? காலையில் வந்த உன் அம்மா மதியம் கூட சரியாக சாப்பிடல. டிஃபன் பண்ணி கொடு. வராத மகராசி வந்து இருக்கிறாங்க. பாத்தியாம்மா மாமியார் எப்படி அதிகாரம் பண்ணுறாங்கன்னு? இந்த வீட்டில் கிச்சனில் 90% வேலைகளை நான் தான் பண்ணணும். மொத்த பேர்களோட துணிகளை துவைச்சி இஸ்திரி பண்ணணும், பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், மெழுகணும். இப்படி எல்லா வேலைகளும் என் தலையில் தான் விழும். இது தவிர ஆஃபீஸ்க்கு ஓடணும். அங்கே ஒரு சிறுமூஞ்சி எம்டியை சமாளிக்கணும். ஒரு வழியாக அக்கடான வீட்டுக்கு வந்தால் இங்கேயும் இவர்களால் தொல்லை. நான் மனுஷியா மிஸ்ஸுனா? நீயே சொல்லுமா? மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டினாள் ஜோவிகா. அவசரப்படாத. ஒரு தடவை அவசரப்பட்டு விபரீத முடிவு எடுத்ததுனால இப்படி கடந்து தவிக்கிற. மறுபடியும் அவசர முடிவு வேண்டாம். 2 நாள் பொறுமையாயிரே. நான் உன் கூட தங்கணும்னு வந்திருக்கிறேன். இவங்களை கண்காணிக்கிறேன். ஜோவிகாவுக்கு சப்போர்ட் இருக்குதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அம்மா சொல்ல ஏற்றாள் ஜோவிகா. மகள் சொன்னது உண்மை என்று பட்டது அவளுக்கு. ஒரு பக்கம் மாமியார், மறுபக்கம் ஓரகத்திகள், இன்னொரு பக்கம் நாத்தனார். சதா அமளி துமளில்தான் இருக்கிறது வீடு. பொழுது விடிய பொழுது வேலைகள் ஜோவிகாவை துரத்துகின்றன. காலையில் பாத்திர முதல் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் காஃபி தயாரிப்பு விநியோகித்தல், அதற்கடுத்து டிஃபன் செய்தல், பங்கிடுதல், மறுபடி பாத்திரம் பண்ண முதல் அடுத்த நிமிடமே ஓரகதிகளின் குழந்தைகள் பள்ளிக்கு புறப்பட ஏற்பாடு செய்தல், சிலருக்கு தலைவாரி விட, சிலருக்கு யூனிஃபார்ம் மாட்டிவிட, 2 புதுசுகளுக்கு கால் கழுவிவிடணும். இந்த லட்சணத்தில் குழந்தைகள் பட்டாலும் எதற்கு எடுத்தாலும் சித்தி தான் எனக்கு இதை செய்யணும், சித்தி தான் எனக்கு அதை செய்யணும் என்கிற மாதிரி அழுச்சாட்டியம். முகம் சுளிக்காமல் அத்தனை பணிகளையும் செய்தாள் ஜோவிகா. பாத்தியாம்மா என் நிலைமையை தாயை பார்த்தாள். மறுபார்வையில் பொறுத்துக்கொள் என்றாள். பெரும்பாலும் அந்த வீட்டு ஆண்கள் கூட எதற்கெடுத்தாலும் ஜோவிகாவையே எதிர்பார்க்கின்றனர். ஜோவிகாவின் பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருக்கிறது என்பது அவர்கள் அபிப்பிராயம். சமைப்பது ஓரளவு நன்றாக வரும். அதை தரத்தோடு பரிமாறவும் செய்வாள் ஜோவிகா. மாமியாருக்கும் இவதான் இலக்காரம். நீ தான் 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுறியே, வீட்டில் இருக்கிற நேரம் இதெல்லாம் செய்யன்னு சொல்லி வைத்திருக்கிறாள். அலுவலகத்தில் சிக்கி தவிப்பது இவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த கொடுமைகளை விளக்க முடியாமல் தவித்தாள் ஜோவிகா. இரவு 11 மணி ஆகும் படுக்கைக்கு செல்ல. அப்போதான் கணவனோடு கொஞ்சம் பேச முடியும். தனி கொடுத்தனும் போயிடலாம் என சொல்லி அழுவாள். நீ ஒன்று, 3 அண்ணன்களும் வாய் பேசாமல் கிடக்கிறாங்க. நான் எப்படி கேட்குறதா? என்னால் முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் என்பான் கணவன். அவன் குரல் கெஞ்சின மாதிரி இருக்கும். கடுப்பாக இருந்தாலும் அந்த நேரம் வெளிப்படுத்த தோன்றாது. கரைந்து போவாள் ஜோவிகா. 3ஆம் நாளுக்கு பின் ஜோவிகா, நான் வரேன் கிளம்பினாள் அம்மா. அம்மா என்னை இந்த சிறையிலே விட்டுட்டா? மறுபடியும் பிடிக்க முனைந்தாள் ஜோவிகா. ஆமாடி, உன்னை இந்த சிறையிலே தான் விட்டுட்டு போக போகிறேன். பொறுத்துக்க தான் வேணும். இது அன்பு சிறை, பாச சிறை, பண்பு சிறை, ஆனந்த சிறை. நீ கொடுத்து வச்சோமா? அம்மானு அலறினாள் ஜோவிகா.
கேட்டுக்கொடி, நானும் உன் வயசில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வீட்லேயும் எதிர்ப்பு நிலை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ விரும்புகிற மாதிரியான தனி குடுத்தனம் போனபடி சொகுசா ராஜா ராணியாக வாழ முடியலை. கொஞ்ச நாள் தான் சொகுசா வாழ்ந்தேன். அப்புறம் பெரிய அவஸ்தை. உதவிக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு துணையும் இல்லை. தனியாக கிடந்து தான் எதையும் சமாளிக்கணும். நீ பிறந்த நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம் என்கிறதுனால உன்னை பார்த்துக்க ஆள் இல்லாமல் உன்னை அப்படியே டே கேரில் சேர்த்து விட்டோம். பெத்த பொண்ணை யாரோட அரவணைப்புலையோ எத்தனை மன வழிபட்டிருப்பேன். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அன்பா ஆதரவாக மனசை வருத மாதிரி ஒரு சொந்தம் இல்லை, துணை இல்லை, தவிச்சு நொந்து போய் பழசெல்லாம் நினைக்கவே பயமாக இருக்குது. உனக்கு எல்லா கொடுப்பனையும் இருக்குது. அனுபவி, மனசை மாற்று. சொந்தங்களை சுகம் சோதனைன்னு நினைக்காத. இப்போ உனக்கு கிடைச்ச வாழ்க்கை சொர்க்கம். நான் வரேன்னு சொல்லி வேகமாக வெளியேறினாள் ஜோவிகாவின் அம்மா. ஜோவிகா சிந்திக்க ஆரம்பித்தாள். இனி தெளிவு வராமல் போகுமா என்ன?